நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழையும் மாதமே ஆவணி மாதம். எப்பொழுதுமே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போனால் மட்டும்தான் அது தமிழ் மாதமே பிறக்கும். அப்போ இந்த ஆவணி மாதத்தின் மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா 31 நாட்கள். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் ஆவணி மாதத்தை நம்ம ஆவணி மாதம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் அவங்களுடைய முதல் மாதம். தமிழ் மாதத்தில் அவங்களுடைய முதல் மாதமாகவே அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய தமிழ் மாதத்தை எந்த மாதமாக வைக்கிறாங்க? ஆவணி மாதத்தை வைக்காங்க. நம்ம சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வைப்போம். அப்போ ஒரு சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேருமே வைக்கும். இவங்க சூரியன் ஆட்சி பெறுற இடத்துல வைக்காங்க, நம்ம சூரியன் உச்சம் பெறுற இடத்துல நம்ம தமிழுடைய முதல் மாதமாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயகர் இந்த மாதத்தில் தான் பௌர்ணமி சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்தார். அப்போ சதுர்த்தி திதி பௌர்ணமி அன்னைக்கு விநாயகர் பிறந்த நாளாக மிகப்பெரிய கொண்டாட்டமாக, தமிழர்களுடைய எழுச்சி நாளாக, அதாவது இந்து மக்களுடைய எழுச்சி நாளாக விநாயகர் ஊர்வலம் நடக்கும். ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதத்தில் பிறந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம நடத்துகிறோம். அதுக்கடுத்து இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஸ்ரீ வாமனர் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் வாமனர் அவதாரம் எடுத்தார் நம்முடைய பெருமாள். அதே போல் கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம்தான். அப்போ இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓணம் கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வரும். அந்த நாள் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளவு மகிழ்ச்சியான தமிழ்நாட்டிலேருந்து கேரளா முதற்கட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயம் மெயினாக நேர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இந்த மாதத்தில் 31 நாட்களில் எத்தனை முறை நீங்கள் பெருமாளை போய் வழிபாடு செய்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்மா உறுதியாக, எவ்வளோ பெரிய கர்மா அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நம்முடைய பெருமாள் உங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் என்பது உண்மை. அப்போ வழிபாடில் இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விநாயகரையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா விநாயகர் இப்போ தானே பிறந்திருக்காரு, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்காரு. இப்போ விநாயகர் வழிபாடையும் அதிகமாக நீங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய முதல் கடவுள் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் துவக்கம் முதல் இந்த ஆவணி மாதத்தில் 31 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை காண போகிறீங்க, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் 10ஆம் இடத்ததிபதி அமர்ந்திருக்கிறார். அவருடைய அமர்வில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார். ஒரு பக்கம் கேதுவும் சேர்ந்து தான் உட்காந்துருக்கார். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க யாரெல்லாம் சுயமாக தொழில் தொடங்க வேண்டும், இவ்வளவு நாட்களாக கஷ்டப்பட்டு போராடி நம்ம மற்றவங்களுக்காக உழைச்சி கொடுத்து ஓடா தேஞ்சது போதும், நம்ம ஒரு தொழில் தொடங்கலாமா
அப்போ அந்த தொழில் தொடங்குவது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குற அன்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு நீங்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்குது. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான சாதகமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் சொந்த தொழில் தொடங்குவது தப்பு இல்லை. நம்ம விருச்சிகராசி என்பவர்கள் எப்பவுமே சுயமாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் மட்டுமே அதிகமாக தொடங்கும். பார்ட்னர்ஷிப்பை தொடங்குவது ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி தான் உங்களுடைய பார்ட்னர். அவரே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதியாக வருவார். அப்போ நீங்கள் ஒரு பார்ட்னரை நம்பி உயிருக்கு உயிராக உண்மையாக நம்பி நீங்கள் கொடுத்துருவீங்க. அவரை நீங்கள் கண்காணிக்காமல் எப்போ விட்றீங்களோ, அப்போ எப்போ அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் கேர் பண்ணாமல் நீங்கள் விட்றீங்களோ அப்போ தான் ஒரு ஏமாற்றம் வரும். அதை அவர் செய்வாருன்னு நான் சொல்ல வரல, உங்கள் கிரகம் அவரை செய்ய வைக்கும்னு நான் சொல்ல வரேன். ரொம்ப உயிருக்குயிராக நண்பண்ணப்பா. நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த பிஸ்னஸ் பண்ணோம். என் பையில் உள்ளது அவர் எடுத்துக்கிடுவார், அவர் பையில் உள்ளதை நான் எடுத்துக்கிடுவேன். கணக்கு வழக்கு கூட அங்கே பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகு அப்படியே ஒரு தடுமாற்றம் வர ஆரம்பிக்கி 2 பேருக்குள்ள ஒரு சின்ன விரிசல் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அதுக்கான காரணம் என்னென்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையோ அல்லது உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலையோ பார்ட்னர்ஷிப் என்ற செயல்பாடு உங்களுக்கு சரியாக வரலை. உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் ஈர்த்து கொண்டு அவர்கள் தனக்காக ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய தன்மை உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக இருந்திருக்கலாம். அதனால் உண்மையான நட்பு என்பது இங்கே பணம் என்ற ஒரு விஷயம் வரும்போது பாதிக்கப்படுது அப்படிம்போம்ல, அதே மாதிரி சூழ்நிலை உருவாகும். அப்போ இந்த மாதம் நீங்கள் சொந்த தொழில் தொடங்குவதாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் தொடங்குங்க. உங்களுடைய இயக்கம் மிக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உறுதியாக உருவாக்கும். பல சவால்களை எதிர்கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க. சும்மா சர்வசாதாரணமாக அந்த சீட்டில் வந்து உட்காரல அப்படிம்பாங்கள்ல. உங்களுடைய உண்மையான உழைப்புக்கும் உங்களுடைய உண்மையான விசுவாசத்துக்கும் நீங்கள் உருவாக்கி கொண்ட சிம்மாசனம் தான் நீங்கள் உட்கார்ந்துருக்க அத்தனை விதமான அற்புதமான தொழில்கள், வேலைகள் என்பது உண்மை. ஏற்றிவிட யாரும் இல்லை அப்படிங்கிறப்ப தான் நீங்களாக தான் முயற்சி எடுத்து ஏறி வந்திருப்பீங்க. உங்களை ஏற்றி விட்டுறதுக்கு இப்போ வரையும் யாரும் இல்லை. இறக்கி விட்டதுக்கு ஒரு லிஸ்ட்டு இருக்குது, சொல்லுவோம்ல. இறக்கி விட்டதுக்கு எனக்கு நிறைய பேர் இருக்காங்க பாஸ். நான் உயர போனே ஒன்றே தட்டி விட்டுருவாங்க. அது தட்டி விட்டது யாருன்னு பார்த்தா கூட இருந்தவங்க. தட்டி விட்டு கீழே விழும்போது கூட இருந்து பார்க்குறாங்க. என்ன கீழே விழுந்துட்டப்பா, இன்னையா பார்த்து போக வேண்டாமா அப்படிமாங்க. டேய் பார்த்து போக வேண்டாமான்னு சொல்லும் போதே தெரியுதுடா நீ தான் காரணம்னு உள் மனசு சொல்லும், ஆனால் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கிரக அமைப்பில் அப்படிலாம் நிறைய கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அப்போ இது வந்து பொதுவாக போனால் விருச்சிகராசிக்கு பேச ஆரம்பிச்சோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு டாமினேஷன் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலுக்கான அங்கீகாரம் உண்டு. சொந்த தொழில் செய்கின்ற அன்பார்ந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகராசி பெண்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, தனக்கு பிடிச்ச மாதிரி என்ன நகைகள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதற்கான இயக்கம் உருவாகும், அதற்கான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேமித்து வைத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்முடைய விருச்சிக ராசியில் உள்ள கல்லூரி படிக்கும் மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் தேவையில்லாமல் நட்புக்காகவோ காதலுக்காகவோ இல்லை நண்பனுக்கு ஒரு காதலுக்காகவோ போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உறுதியாக அந்த இடத்துல அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. ஒரு பிரச்சனை வரும், உண்மையிலேயே அந்த பிரச்சனையில் அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. நீங்கள் உதவி செய்ய போய் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அப்போ நம்மளுடைய விருச்சிகராசி மாணவ செல்வங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கல்லூரி மாணவ செல்வங்கள் அவர்களுடைய முழு கவனமும் படிப்பில் மட்டும் இருக்கணும்.
எதுக்கு பிள்ளைகளை படிக்க நம்முடைய பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்களோ, தன்னுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு உருவாக்கக்கூடிய சக்தியாக நம்மளுடைய அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காண்கள். அப்போ தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நிறைவேற்ற முடியும்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா. அவர் சொன்னது வாழ்க்கையோட லட்சியத்தில் கனவு காணும். சரியா? அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை கனவாக வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உறுதியாக உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. அதை விட்டுட்டு உதவி செய்கிறேன், காதல் செய்கிறேன்னு சொல்லி இந்த மாதத்தில் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா தடுமாற்றம் வரும். உங்களுக்கும் ஒரு சின்ன மன அழுத்தம், உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் தந்தையருக்கும், உங்களுக்கு நீங்கள் நல்ல நிலையில் வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்களுக்குமே மன வருத்தம் வருவதற்கான சூழ்நிலை உருவாகும். கவனமாக இருந்தால் நீங்கள் உறுதியாக சிறந்த மாணவ செல்வங்கள் என்று பேர் வாங்குகிற அளவுக்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை.